நாங்க 2 பேருமே இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். ஆக்சுவலி நான் ஹிந்து, அவ கிறிஸ்டியன். அப்படின்ற பட்சத்திலேயே அங்க வந்து அப்பா அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்றது பாதி சாத்தியம் இல்லாத கூற ஆயிடுது. அதே மாதிரிதான் எங்களுக்கும். பட் என்ன கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஹிந்து மதம் கிறிஸ்டியன் மதம் அப்படின்னு நான் பாக்கல. எனக்கு சாமியா தெரிஞ்சது என் மனைவி. பேரண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கவங்களா இருக்கட்டும். ஏன்னா அப்கோர்ஸ் லவ் மேரேஜ்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இருக்க ஒரு பயம் தான். எப்படி பாத்துக்க போறாங்க, எப்படி வாழ போறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்போ ஏதாவது சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஓகே என்னோட ரைட் பர்சன் இவன் தான், என்ன நல்லா பாத்துக்கிறான், நீங்க பாத்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை நம்ம ப்ரூஃப் பண்ணும்போது அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி தான். இப்ப எங்க ஊர்லயே வந்து எல்லாரும் சொல்றாங்க, லைக் ஜெய்னாக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைச்சிருக்கான், அவளோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது அவ இவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு. நிஜமாலுமே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் அப்பா அம்மா பாத்திருந்தா கூட இந்த அளவு ஒரு பையனை பாத்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு பொண்ணுக்கு மெயினா என்ன தேவை, கேரிங் தேவை. அதோட மெயினா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதோட இன்னொன்னு மெயினா வந்து பொண்ணோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாதப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா எனக்கு பிடிச்சதை நீ செய்ய விடல அந்த மாதிரி. சோ இதெல்லாம் இருக்கும்போது அதோட வேற என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு? எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. சோ அவன் so we are lucky. So guys, watch and subscribe. Cheers.